குழந்தைகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம மிக சுவாரஸ்யமான ஒரு பாடத்தை பற்றி பேச போகிறோம். உங்களில் எத்தனை பேர் பூங்காவுக்கோ அல்லது வெளியில் நடக்கட்டு சென்றிருக்கிறீர்கள்? அருமை. பாருங்கள், இங்கே 3 பெட்டிகள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் 1 திண்மம் சாலிட் ரெட், திரவம் லிக்விட். 3 வாயு கேஸ். நாம் வெளியில் பார்க்கும் பொருட்களை இந்த 3 வகைகளில் எழுதுவோம். திண்மம் கல், மரம், மணல், இவையெல்லாம் திண்மம். இவற்றை தொட்டு உணர முடியும், பிடிக்க முடியும். திரவம் குளத்தில் இருக்கும் தண்ணீர், மழை நீர், இவை திரவங்கள். இவை ஓடும், கொட்டும். வாயு நாம் சுவாசிக்கும் காற்று, பூக்களின் வாசனை, இவை வாயுக்கள். இவற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். காற்று, நீராவி, மனம். இந்த 3 குழுக்களிலும் சேராத வேறு ஏதாவது இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சூரிய ஒளி, வெப்பம், ஒளி, இவை எல்லாம் சக்தி, எனர்ஜி. இவை பொருள் அல்ல. குழந்தைகளே கவனியுங்கள். முதல் விஷயம், நாம் பார்க்கும் எல்லா பொருட்களும் திண்மம், திரவம், வாயு என 3 நிலைகளில் இருக்கும். இவற்றை பொருளின் பௌதீக நிலைகள், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் என்கிறோம். இரண்டாவது விஷயம், வெப்பம், ஒளி போன்றவை இந்த 3 வகைகளிலும் சேரா. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவை சக்தி, எனர்ஜி, பொருள் அல்ல. இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான செயல்பாடு சொல்ல போகிறோம். நமக்கு தேவை 5 வெளிப்படையான போத்தல்கள், மூடியுடன், தண்ணீர், கூழாங்கற்கள் அல்லது மார்பிள்ஸ். முதலில் நாம் 5 பாட்டில்களுக்கு A, B, C, D, E என்று பெயர் எழுதுவோம். பொருட்களை சேர்த்தல். இப்போது கவனமாக செய்யுங்கள். A போத்தல் A, பாதி அளவு தண்ணீர் ஊற்றுங்கள். B போத்தல் B, சில கூழாங்கற்கள் போடுங்கள். C போத்தல் C, பாதி தண்ணீருடன் சில கூழாங்கற்கள் சேருங்கள். D போத்தல் D, முழுவதும் தண்ணீர் மேலே வரை. XO போத்தல் E, எதுவும் போடாதீர்கள், காலியாக விடுங்கள். அனைத்து போத்தல்களையும் மூடவும். இப்போது நம் அட்டவணையை பார்ப்போம். ஒவ்வொரு பாட்டிலும் திண்மம், திரவம், வாயு எது இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம். போத்தல் ஏ, இதில் என்ன பார்க்கிறீர்கள்? தண்ணீர் இருக்கிறது, அது திரவம். மேலே வெற்றிடம் இருக்கிறதா? அங்கே காற்று இருக்கிறது, அது வாயு. போத்தல் பி, கூழாங்கற்கள், அவை திண்மம். பாட்டில் காலியாக இருக்கிறதா? இல்லை, அதிலும் காற்று இருக்கிறது. திண்மம், வாயு, போத்தல். வாவ், இதில் 3ம் இருக்கிறது. கூழாங்கற்கள் திண்மம், தண்ணீர் திரவம், மேலே காற்று, வாயு, 3ம் இருக்கிறது. போத்தல் டி, முழுவதும் தண்ணீர் நிரப்பி இருக்கிறோம். காற்றுக்கு இடமில்லை, ஆகவே திரவம் மட்டும் வெகுச்சு. போத்தல் இ, காலியாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அதிலும் காற்று இருக்கிறது. காற்று ஒரு வாயு. வாயு மட்டும். இப்போது உங்கள் நண்பர்களுடன் உங்கள் கண்டுபிடிப்புகளை ஒப்பிடுங்கள். அனைவருக்கும் ஒரே பதில் கிடைத்ததா? பாருங்கள் குழந்தைகளே, இந்த எரிமலை படத்தை. இதில் 3 நிலைகளையும் பார்க்கலாம். திண்மம், பறந்து வரும் எரிமலை கற்கள், சாம்பல், திரவம், உருகிய எரிமலை குழம்பு, லாவா, இது மிகவும் சூடான திரவம். வாயு, மேலே வரும் புகை, நீராவி, வாயுக்கள். இயற்கையில் கூட 3 நிலைகளும் ஒரே நேரத்தில் இருக்கும். இப்பொழுது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஐஸ்கிரீம், ஜெலி, இவற்றை எந்த ஒரு குழுவில் வைக்கிறது? இது கொஞ்சம் கடினம் இல்லையா? ஏனென்றால் சில பொருட்களில் 2 அல்லது 3 நிலைகளும் கலந்திருக்கும். ஐஸ்கிரீம், உறைந்த பால், திண்மம் மற்றும் திரவம், உள்ளே காற்று குமிழ்கள். வாயு, வெப்பநிலை மாறினால் உருகும் திரவமாக மாறும். ஜெலி, திண்ம வடிவம் உண்டு, ஆனால் நடுவில் திரவம் போல இருக்கும். இதனால் தான் இயற்கையில் சில பொருட்களை ஒரே வகையில் வைப்பது கடினம். இப்போது உங்கள் வீட்டு சமையலறையை பற்றி சிந்தியுங்கள். அங்கே இருக்கும் பொருட்களை வகைப்படுத்துவோம். திண்மம், தட்டு, கிண்ணம், கத்தி, முள், அரிசி, பருப்பு, மசாலா, உப்பு, சர்க்கரை. திரவம், எண்ணெய், பால், தேன், குழம்பு, ரசம். வாயு, ஏல்வி எரிவாயு, சமையல் எரிவாயு, நீராவி, சமைக்கும் போது வரும் மனம், வாசனை. வகைப்படுத்த முடியாத பொருட்கள். இப்போது 3 பொருட்களை எழுதுங்கள். அவை திண்மம், திரவம், வாயு என வகைப்படுத்த முடியாதவை. உதாரணங்கள்: 1 ஓமின் விளக்கு ஒளி, இது சக்தி. 2 வெப்பம், இது சக்தி. 3 ஒளி, இது சக்தி. சரியா செய்தீர்கள். இவையெல்லாம் பொருள் அல்ல, ஆற்றல். அருமை குழந்தைகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டவை: பொருள் 3 நிலைகளில் இருக்கும். திண்மம், திரவம், வாயு. நம்மை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் இந்த 3 வகைகளில் வகைப்படுத்தலாம். சில பொருட்கள் சிக்கலானவை. அவற்றில் 2 அல்லது 3 நிலைகளும் இருக்கலாம். ஒளி, வெப்பம், ஒளி போன்றவை பொருள் அல்ல, அவை சக்தி. அடுத்த வகுப்பில் இந்த நிலைகளின் விசேட பண்புகளை இன்னும் ஆழமாக பார்ப்போம். நன்றி. உங்கள் வீட்டில் 10 பொருட்களை கண்டுபிடித்து வகைப்படுத்துங்கள்.
உங்கள் பெற்றோரிடம் அவர்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்களை பற்றி கேளுங்கள். அடுத்த வகுப்புக்கு ஒரு சுவாரஸ்யமான பொருளை கொண்டு வாருங்கள். அதை நாம் ஒன்றா வகைப்படுத்துவோம்.